श्रीमात्रे नमः। ईकार रूपा चेशित्री सिद्धार्थप्रदायिनी ईदृगित्यभिनिर्देश्य चेश्वरत्वविधायिनी ईशानादिब्रह्ममयी चेशिद्बाध्यष्टसिद्धिता ईक्षित्रीक्षणसृष्टाण्डकोटिरीश्वरवल्लभा ईडिताशेश्वरार्थाङ्गशरीरेशाधिदेवता ईश्वर प्रेरणकरी शेषताण्डवसाक्षिणी ईश्वरोत्सङ्गनिलया चेतिबाधा विनाशिनी ஈஹா விரகிதா சேஷ சக்தி ரீஷத் ஸ்மிதானனா. அது வரைக்கும் நான் இப்போ சொல்ல போறேன். ஈகார ரூபத்தினுடைய அதனுடைய நாமாக்கள் என்னென்ன நம்ம இப்ப பார்க்க போறோம். 41வது நாமா ஈகார ரூபா. ஈகார ரூபா அப்படின்னா ஈகாரம் என்று சொல்லப்படக்கூடிய மூன்றாவது எழுத்தான ஈகாரம் அப்படிங்கிற முதல் 2 எழுத்து நம்ம கா ஏ 2ஐயும் நம்ம பார்த்துட்டோம். இப்ப 3வது எழுத்து பஞ்சதசாட்சரி மந்திரத்தின் 3வது எழுத்தான ஈகார ரூபத்தில், அதாவது ஈகார வடிவினளாக அவள் இருக்கிறாள் அப்படிங்கிற அர்த்தத்தை இது கொடுக்கிறது. அடுத்தது ஈச்சித்ரியை. சேச்சித்ரின்னு இருக்கும். ச பிளஸ் ஈ அப்படிங்கிறது சேர்த்துதான் அங்க சாவோட சேர்த்து எல்லா நாமாலையும் கனெக்ட் ஆகி வந்துட்டே இருக்கும். அப்போ ஈச்சித்ரி, ஈச்சித்ரியை அப்படின்னு நம்ம அதை எடுக்கணும். அதனுடைய அர்த்தம் அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தால், எல்லாத்தையும் பிரேரணை பண்ற, தூண்டுதல் செய்தல். எல்லாவற்றையும் அவள் தூண்டுதல் தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே அவளோட கண்ட்ரோல்ல இருக்கு. அம்பாளோட கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்கு. என்ன இருக்கு, எப்படி காலம் எல்லாம் அவளோட கண்ட்ரோல்ல இருக்கோ அந்த மாதிரி முக்காலங்களும் அவளோட கண்ட்ரோல்ல இருக்கு, முக்குணங்களும் அவளோட கண்ட்ரோல்ல இருக்கு. அப்படிங்கிற மாதிரி 3 சக்திகளும் அவ கண்ட்ரோல்ல இருக்கு. என்ன, இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. 3 சக்தியையுமே அவ கண்ட்ரோல்ல வச்சுண்டு எல்லாத்தையும் எல்லா காரியத்தையும் செய்யறதுக்காக அவ தூண்டுதல் பண்றா, தூண்டி விடுறா. ஒரு சக்தியையும் தூண்டி விட்டாதானே உலகத்துல எல்லாத்தையும் அவ இப்ப ஸ்ப்ரெட் பண்றாங்க. அப்போ இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி எல்லாம் அவ கண்ட்ரோல்ல இருக்கிற எல்லாத்தையும் எல்லா காரியங்களையும் செய்வதற்காக அவள் தூண்டி விடுகிறாள் அப்படின்னு பார்த்தோம். அப்போ கேனோஷிதம் பததி பிரேஷிதம் மனக அப்படின்னு கேனோப உபனிஷத் சொல்றது அப்படின்னு சொல்றா. என்ன அதுக்கு அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, இந்த மனசானது எல்லா விஷயத்தையும் நம்மளோட மனசு இருக்குல்ல, எல்லாத்தையும் நாடுறது. இதுவும் வேணும், அதுவும் வேணும், அத்தை பண்ணலாமா, இத்த பண்ணலாமா, இதுல கன்ஃபியூஷனு, இதுல கிளாரிட்டி இல்லாம இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது எல்லாமே அவளால் மட்டுமே ஏவப்படு. யாரோ ஒருவரால் ஏவப்படுறது. யார் ஏவப்படுறது, யார் அதை தூண்டி விடுறா, இதை செய், இல்ல இதுதான் உனக்கு கரெக்டா இருக்கும், இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை யார் கொடுக்கறா அப்படின்னு பார்த்தா, எல்லாம் செய்யறதே அம்பாளான அவதானே. அவ பண்ணாம நம்மளால என்ன பண்ண முடியும், எல்லாத்தையுமே ஆட்டு வைக்கிறது பூரா அவளே அப்படிங்கிற நாமாவை குறிக்கிறது ஈச்சித்ரியை அப்படிங்கிறது. அடுத்தது 3வது நாமா ஈப்சிதார்த்த பிரதாயினி. ஈப்சிதார்த்த பிரதாயினி அப்படிங்கிற நாமா 3வது. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, யார் யாருக்கு என்னென்ன தேவையோ, இல்ல இப்படி எடுத்துக்கலாம், வேண்டுவோருக்கு வேண்டுவதை கொடுப்பது அப்படின்னா நீ கோவில்ல போய் வேண்டிக்கிறது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. உன்னுடைய தேவைகள் என்னங்கிறது நீ வேண்டிண்டாலும் அப்படின்னு அர்த்தம். நீ வேண்டிக் கொண்டாலும் உன்னுடைய தேவை என்னவென்று அறிந்து கொடுப்பவள். உனக்கு என்ன தேவை அப்படிங்கறத அறிந்து நீ கேட்டா, அப்படியே கேட்ட உடனே அவ வேண்டுவோருக்கு வேண்டுதலை அளிப்பவள் அப்படின்னு டைரக்டான மீனிங் அதுக்கு. ஆனா அப்ப நம்ம கோவில்ல போய் அவகிட்ட லலிதாம்பிகையை போய் அவளுடைய நாமாக்களை சொல்லி அவளுடைய சஹஸ்ரநாமத்தை படிச்சு திருசதியை படிச்சுட்டோம்னா கேட்கறதெல்லாம் கொடுப்பலா அப்படின்னா இல்ல. அதுதான், அத கூடவே புரிஞ்சுக்கணும். அப்படின்னா கேட்ட உடனே கொடுத்துருவாளான்னா இல்ல. அவளோட கர்ம பலனுக்கு தகுந்த மாதிரி அதை எடுத்துட்டு நீ இங்க வந்திருக்கும் போது நீ செய்கிற பாவ புண்ணியத்திற்கு தகுந்த மாதிரி. ஆனால் உனக்கு எது தேவையோ, எது தேவைன்னா என்ன அர்த்தம், எது உனக்கு கொடுத்தால் நன்மை பயக்குமோ,
எது உனக்கு நல்லதோ. அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் நடக்கிறது, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு எடுத்துக்கிற ஒரு மனோபாவத்தை அவ உண்டாக்குறான்னு அர்த்தம். நெட் ரிசல்ட் அதான். அப்போ காமதாயினி அப்படின்னா, காமம்னா விருப்பம், உன்னுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்பவள். அப்ப உன்னுடைய விருப்பமாகப்பட்டது அது இது இது இதுங்கிறத எல்லாம் தாண்டி கடைசியில எங்க வந்து நிற்கும், எல்லாம் நன்மைக்கேங்கிற ஸ்டேஜுக்கு வந்து நிற்கும்ல, அந்த நிலையை உனக்கு கொடுப்பவள் அப்படிங்கிற அர்த்தத்தை அது கொடுக்கிறது. அடுத்த நாமாவானது ஈத்ருகித்ய வினிர்தேஷ்யா. ஈத்ருகித்ய வினிர்தேசியாங்கிறது 44வது நாமம். இப்போ இவ இந்த கலர்ல இருக்கா, இந்த கலர்ல இருக்கா, நம்ம அவதான் சிகப்பு கலர்ல இருக்கா, நீங்க தான் முன்னாடியே சொல்லிட்டு திருப்பி இப்படி சொல்றீங்களே அப்படின்னு எனக்கு கேட்கக்கூடாது. ஏன்னா அப்படின்னு குறிப்பிட்டு அவளை சொல்ல முடியாது அப்படிங்கிற அர்த்தத்தை தான் இதை கொடுக்கிறது. இவள் இந்த கலர்ல இருக்கா, இவ இப்படிப்பட்ட மனோபாவம் உள்ளவள், இவ இப்படித்தான், இந்த விதமாதான் இவளை வந்து இது பண்ண முடியும்னு டிஸ்கிரைப் பண்ண முடியும்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. எந்த கலர்னு கூட சொல்ல முடியாதுங்கிறதுக்கு சிந்தூராருண விக்கிரகாம் அருணாம் கருணா தரங்கி தாட்சிம், இது ரெண்டுத்தை நம்ம சொல்லிட்டேதான் வரும் ஆரம்பத்தில இருந்து. ஆனால் அந்த சிந்தூரத்துக்கே அவள் அந்த கலருக்கும் இந்த கலருக்கும் அப்பாற்பட்டவள் அப்படின்னு தான் கொடுக்கிறது. பியூர் ரெட் கிடையாது, கெம்பு கலர் கிடையாது, மெரூன் கலர் கிடையாது, ஆரஞ்சு கலர் கிடையாது. அப்படியே அருணன் எழுந்து வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா, முதல்ல வரும்போது ஒரு கலர் கொஞ்சம் கொஞ்சமா மாறிண்டே வந்து ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான சிகப்பு கலரில் உள்ள மேனி. அப்போ இன்ன வண்ணம் என்று உன்னால் நிர்ணயிக்க முடியாதவள். அது ஒண்ணாச்சா. ஏற்கனவே நம்ம பல இடத்துல இதை பத்தி பேசிட்டேதான் இருக்கோம். நாம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, மனசாலையோ வாக்காலையோ அவள் இப்படிப்பட்டவள்னு நம்மளால நிர்ணயிக்க முடியுமான்னா முடியாது. வார்த்தையால அவளை நான் இப்ப எனக்கு புரியுது, நான் வந்து இந்த மாதிரி என்னுடைய உணர்வுல அவளை வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு போது எதிர்க்க இருக்கிற உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு புரியுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா என்னுடைய தாட்டு, என்னுடைய நான் ஒரு உருவகப்படுத்தி வச்சுட்டு இருப்பேன் என் மனசுக்குள்ள, இந்த மாதிரி ஒரு ஐக்கியப்படுத்தி அவளை வச்சிருப்பேன். அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் போது உங்களால அதை அப்படியே வாங்கி புரிஞ்சுக்க முடியுமான்னா உங்களுடைய எண்ணம் வேறு மாறி இருக்கும், என்னுடையது வேறு மாறி இருக்கும். சோ இதுவும் அதுவுமே வித்தியாசப்படும். மனசாலேயோ வாக்காலேயோ இவள் இன்ன மாதிரித்தான் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாதவள், அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாதவள், உணர்த்தவே முடியாது. இதுதான் சம்பந்தர் தேவாரத்துல ஒரே லைன்ல, அரை லைன் முக்கால் லைன் கூட இல்ல, அழகா சொல்லியிருப்பார். இன்ன உரு இன்ன நிறம் என்று அறிவதேல் அரிது அப்படின்னு கொடுத்திருப்பார். இன்ன உருவத்துல அவ இருக்கா, இன்ன நிறத்துல அவ இருக்கா, இப்படிப்பட்ட தன்மையில அவள் இருக்கா என்று நாம் அறிந்து கொள்ளுவதே அரிது அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பார் சம்பந்தர் தேவாரத்துல. அற்புதமான வார்த்தை. அப்படியெல்லாம் அவளை நீங்க புரிஞ்சுன்ற முடியாது. ஆனால் உங்கள் எல்லோரையும், இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் இருக்கும் ஜீவராசிகளையும் அறிந்தவள் அவள். அதுதான் அதுல இருக்கிற பாயிண்ட். அறிந்தவள் அப்படிங்கறத கொடுக்கிறார். ஆனா அவளை உங்களால உணர்ந்துக்க முடியாது. ஆனா அவளிடம் உங்களால் சரணாகதி அடைய முடியும் அப்படிங்கறது தான் இந்த நாமா 44வது நாமா நமக்கு கொடுக்கிறது. 45 ஈஸ்வரத்வ விதாயின்யை. ஈஸ்வரத்வ விதாயினி அப்படிங்கிற நாமா 45. சரி, இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா அது மட்டும் இல்ல. அஞ்ஞானத்தில் வரக்கூடிய எல்லாவற்றையும் நீக்கி, அஞ்ஞானத்தினால நீ என்ன பண்ணுவ, உலகியல் வாழ்க்கையிலேயே ஈடுபடுவாய். உனக்கு ஞானம் இல்லை, அப்ப உலகியல் வாழ்க்கையில் நீ ஈடுபடுகிறாய் அப்படின்னா உனக்கு ஞானம். அப்ப உலகியல் வாழ்க்கையில ஈடுபடக்கூடாதா, உலகியல்ல இவ்வளோ இருக்கே அப்ப நான் ஈடுபடக்கூடாதா, நான் ஈடுபடுறது தப்பா அப்படின்னு ஒரு கொஸ்டினுக்கு நம்ம போயிட்டோம்னா அதுக்கு ஆன்சர் கிடைக்காது. அது அப்படியே போயிட்டே தான் இருக்கும். நமக்கு உரிய வர்ணத்திற்கு ஏத்த மாதிரி, நமக்கு உரிய இன்ன வர்ணத்தவர்கள் இன்ன ஆசிரமத்தில் இருக்கிறோம், அந்தந்த ஆசிரமத்திற்கு உரிய கடமை என்ன, அதனுடைய தர்மம் என்னன்னு அதை கரெக்டா கடைபிடித்துண்டு வந்தால் அது உலகியலில் சேராது. சேராமல் நீ உன்னுடைய கர்மாவை கரெக்டாக செஞ்சுட்டு வரன்னு அர்த்தம். வரும் பொழுது அதில் சில தடங்கல்கள் ஏற்பட்டால், சிறு சிறு தடங்கள்லாம் ஏற்படும், அதை நீ கடந்து சென்று கொண்டிருந்தாய் அந்த கர்மா கழியறதுன்னு அர்த்தம். நீ தூக்கிட்டு வந்திருக்கியே அந்த கர்மா கழியறதுன்னு அர்த்தம். சோ இது வந்துடுத்தே அது வந்துடுத்தேன்னு புலம்பாதே. தடங்களை மீறி கடந்து செல்வதற்கு மனசை திடப்படுத்திக்கொள். அப்படி திடப்படுத்தி கொண்டு செல்ல 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 உன் கர்மா கழிகிறது. கர்மா கழியறது இங்க சேர்த்துக்காம இருக்கணும்னா நீ இந்த வர்ணத்தில் உன் ஆசிரமத்தில் உன் தர்மத்தின்படி வா. இதை உணர்த்துவதுதான். அப்ப அதுதான், அது தெரியாம இருக்கிறது தான் அஞ்ஞானம்.
அந்த ஞானம் வரணும்ல, அதை ஒதுக்கி ஈஸ்வர பாவத்தை கொடுக்கக்கூடியவள். அதுதான் ஈஸ்வரத்துவ விதாயினா, உனக்கு அந்த ஈஸ்வர பாவத்தை, ஈஸ்வர பாவம்னா என்ன, ஞானம், அந்த அஞ்ஞானத்தை விலக்கி ஞானத்தை கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருக்கா. நீ அதுக்குள்ள நுழையறதுக்கு ரெடியா இருக்கியா? அதுதான் இங்க கொஸ்டின். கொடுக்கக்கூடியவள் அவள் அப்படிங்கறத சொல்றது. அடுத்தது ஈசானாதி பிரம்மமயி. ஈசானாதி பிரம்மமயி, இது மட்டுமா? அதான் இது மட்டுமா அப்படின்னு பார்த்தால், ஈசன் முதலான, ஈசானாதி, ஈசன் ஆதி, ஆதி முதல் அந்தம் வரை அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஈசன் ஆதி பிரம்மா மயி, பிரம்மம் ஐ அப்படின்னு கொடுக்கிறார். அப்படின்னா ஈசன் முதலான அவரிடமிருந்து ஆரம்பித்து பிரம்மா வரை அப்படின்னா 5 மூர்த்திகள் அப்படின்னு சொல்றோம். நம்ம 5 மூர்த்திகள் அப்படிங்கறத நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். லலிதா சகஸ்ரநாமம் ஆரம்பிக்கிறச்சையிலிருந்து பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈசானன், சதாசிவன் அப்படின்னு 5 பேர். அந்த 5 பேருக்கும் சக்தி இல்லாமல் இருந்தால் பஞ்சப்பிரேதம், சக்தியுடன் இருந்தால் பஞ்ச பிரம்மம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈசன், சதாசிவன் 5வரும் அவளுக்குரிய சக்தி எங்கேருந்து கிடைக்கிறது? அந்த சக்தி கூடினால்தானே அவ பஞ்ச பிரம்மம். அப்ப சக்திகளிலிருந்து சக்தி பிரிஞ்சு போயிடுதுன்னா அவ பஞ்ச பிரேதம். அப்ப பஞ்ச பிரம்ம ஸ்வரூபிணி. லலிதா சகஸ்ரநாமம் சிருஷ்டிகர்த்ரி பிரம்ம ரூபா. சிருஷ்டி பண்ணும் பொழுது பிரம்ம ரூபாவாக இருக்கக்கூடியவள் அவள். இந்த சக்தி எங்கே இருந்து கிடைக்கிறது? எல்லாமே லலிதா கிட்டே இருந்துதான், அம்பாள்கிட்ட இருந்துதான் கிடைக்கிறது. அப்ப லலிதா பரமேஸ்வரி எப்பப்ப என்னவா இருக்காங்கிறத லலிதா சகஸ்ரநாமம் இதுக்கு முன்னாடி உணர்த்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம இதுக்கு வரோம். என்ன? சிருஷ்டிகர்த்ரி பிரம்ம ரூபா. சிருஷ்டி பண்ணும் பொழுது அவ பிரம்மாவின் ரூபத்தில் இருக்கிறாள். கோப்திரி கோவிந்த ரூபா. பாதுகாக்கும் பொழுது கோவிந்தனின் ரூபத்தில் இருக்கிறாள். கோன்னா பசு, ஏற்கனவே சொன்னோம் நம்ம. கோன்னா பசு, கோப்திரினா பசுவை பாலகம் செய்தல், பசுவை காப்பாற்றுதல். பசுன்னா வாசல்ல போற பசு, ஆடு மாடுல இருக்கிற, மாட்டுல இருக்கிற பசு கிடையாது. பசுன்னா ஜீவராசிகள். சோ அந்த ஜீவராசிகளை காப்பாற்றும் பொழுது கோவிந்த ரூபிணியாக அவள் இருக்கிறாள். சம்ஹாரிணி ருத்ரரூபா. சம்ஹாரம் பண்ணும் பொழுது ருத்ரரூப். சம்ஹாரம்னா டெஸ்ட்ராய் இல்லன்னு திரும்ப சொல்றேன் உங்களுக்கு. சம்ஹாரம்னா மறைதல், அதான் நீக்கல், மறைதல் கிடையாது, நீக்கல். பிறந்த ஒவ்வொருவரும் நீங்கித்தான் ஆக வேண்டும். இந்த உலகத்துல உண்டான ஒன்றும் நீங்கித்தான் ஆக வேண்டும். சோ நீங்கள் தொழிலை செய்பவன், ருத்ர ரூபத்தில் இருப்பவளும் அவளே. திரோதான கரீஸ்வரி. திரோதானம்னா தான் மறைதல். அதில் ஈசன் ரூபத்தில் இருப்பவள். சதாசிவ அனுகிரகதா. அனுகிரகம் செய்வதில் சதாசிவன் அப்படிங்கிற ரூபத்தில் இருப்பவள், எல்லாமாக இருப்பவள். பஞ்ச கிருத்திய பராயணா. 5 விதமான தொழில்களை செய்யக்கூடியவள் அப்படிங்கிற நாமம் இதுல ரொம்ப அற்புதமானது. லலிதா சகஸ்ரநாமத்துல வந்த அந்த நாமத்தை தான் அந்த ஸ்லோகங்களினுடைய மொத்த நாமமாக இங்க என்ன கொடுத்திருக்கு? ஈசானாதி பிரம்மமையை அப்படிங்கிற ஒரே நாமம் இந்த ஒரு அற்புதமான ஒரு அர்த்தத்தை நமக்கு இங்க கொடுக்கிறது. அப்புறம் ஈச்சித் வாத்யஷ்ட சித்திதா. ஈச்சித் வாத்யஷ்ட சித்திதா அப்படிங்கிற நாமம் 47வது நாமம். ஈஷித்வம் அப்படிங்கிற சித்திதா அப்படின்னா, இதை நான் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்கு. இருந்தாலும் இன்னொரு தடவை நான் சொல்றேன். 8 சித்திகள், அஷ்ட சித்தி அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அஷ்ட சித்திகளை உடைய, அது எது? அது அஷ்ட சித்தி. அனிமா முதலான அப்படின்னு சொல்லியிருக்கோம். அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிராக்காமியம், ஈஷத்வம், வஷித்வம் அப்படிங்கிற அந்த 8 சித்தி. இந்த 8 சித்திகளையும் அழிப்பவள், கொடுப்பவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இந்த 8 சித்திகளால் என்னென்ன விளைவுகள் என்ன? இந்த 8 சித்தியும் கொடுத்துட்டா, அந்த 8 சித்தியும் ஒருத்தனுக்கு கை வந்து விட்டால் அவனால என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னா, அனிமா சித்தியின் மூலமாக பெருசா இருக்கிறத சிறுசா ஆக்க முடியும். பெருசா இருக்கிறத சிறுசா ஆக்க முடியும். அதுதான் பிரிங்கி முனிவர் வண்டாயி மும்மூர்த்திகளையும் சுத்தி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம்ல. பிரிங்கி முனிவர் நல்ல பெரிய ஆஜான் பாகமான தோற்றம், சிறுசா வண்டு மாதிரி ஆயிட்டாரு.
அப்ப அனிமா சித்தியை தெரிந்தவர். அப்புறம் மகிமா அப்படின்னா சிறிய பொருள் பெருசாருது. வாமனாவதாரம் ஈஸியா எல்லாருக்கும் தெரிஞ்சது. சிறிய பொருள் பெருசாருதுங்கிறது மகிமா. லகிமானா கனமானத லேசாக்குறது, கனமானத அப்படியே லேசாக்குறது. அதே மாதிரி கரிமா அப்படின்னா லேசானத கனமாக்குறது. பிராப்தி அப்படின்னா எந்த இடத்திலையும் தங்கு தடையின்றி எவ்வளோ தடைகள்லாம் வந்தாலும் தங்கு தடையே இல்லாமல் போக முடியும். அப்பேற்பட்ட ஒரு சித்தி. அந்த சித்தி படைத்தவன் அதை மாதிரி செய்ய முடியும், போக சஞ்சாரம் பண்ண முடியும். எந்த தடையும் அவனுக்கு இருக்காது. எத்தனை தடை இருந்தாலும் தடையே இருக்காது. அவன் பாட்டுக்கு எல்லா இடத்துலயும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பான். பிராகாமியம் அப்படின்னா வேண்டிய உடலை எடுத்துப்பான். இந்த உடல் தான் அப்படின்னு கிடையாது. எந்த உடலை வேண்டுமானாலும் மாற்றி மாற்றி எடுத்துக்கொண்டு எல்லா இடத்திலையும் செல்லக்கூடிய, போகக்கூடிய, என்ன வேணா பண்ணக்கூடிய ஒரு சித்தி கலை. அது அவங்கிட்ட சித்தி பெற்று இருப்பான். ஈஷத்துவம் அப்படின்னா 5 தொழில்களையும் நடத்துதல். ஈஷத்துவம் இப்பதானே முன்னாடி பார்த்துட்டு வந்தோம் போன ஸ்லோகத்துல. அந்த 5 தொழில்களையும் நடத்தும் சித்தி அவனிடம் இருக்கும். வசித்துவம்னா எல்லாவற்றையும் தன்வசப்படுத்தக்கூடிய ஒரு நிலை அவங்கிட்ட இருக்கும். சோ இந்த கலையெல்லாம் இருக்குன்னும் போது இவ ஏதாவது நெகட்டிவா யூஸ் பண்ணுவாளான்னா பண்ண மாட்டான். அதுதான் இவ. ஆனா ஒண்ணு, இந்த யோக கலையில இவா போகும்பொழுது இவாளுக்கு அப்படி ஒரு இந்த யோக சித்தி இவாளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவ்வளவு ஈஸியா கிடைக்காது அப்படிங்கறதையும் கூடவே சொல்லிட்டு வரா. இந்த சித்திகளை எல்லாம் இவா பண்ணி இந்த 8 சித்திகளிலும் இவ யோக சித்தியிலும் இவ முன்னேறி மேல வரா அப்படின்னாக்க அது அவ்வளவு பெரிய விஷயம். அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. பெருசு 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 அது அது என்னங்கிறதே நம்மளால சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளவு ஒரு பெரிய விஷயம் இது. தடைகள் அப்படி இருக்கும் அந்த பக்தர்களுக்கு அந்த யோக மார்க்கத்தில் செல்வதற்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. 48வது நாமம் ஈக்ஷித்ரியை நமஹ. ஈக்ஷித்ரியை அப்படின்னா எல்லா இந்த பிரபஞ்சம் நடக்கிறதுக்கே சாட்சியாக இருக்கக்கூடியவள். இந்த பிரபஞ்சம் எல்லாம் நடக்கிறது இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கிட்டா அத்தனை ஜீவராசியும் உண்டாயிடுத்து. இந்த ஜீவராசி பண்ற அத்தனை சேஷ்டையும், லீலைன்னு கொடுக்குறாரு அர்த்தம், நான் சொல்றேன் சேஷ்டன்னு, பண்ற அத்தனை சேஷ்டையும் பாக்குறவ, அதுக்கு சாட்சியா இருக்கிறவ அவதான். யாருமே இல்ல வீட்டுல, அப்பா யாருமே இல்லன்னு நினைச்சு நீ ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்னு நினைச்சா அவ பாத்துட்டு இருக்கா. ஐயோ அவ எங்க இருந்தோ நம்மள பாத்துட்டு இருக்காங்கிற எண்ணம் நமக்கு இருந்துட்டே இருக்கணும். அப்பதான் அதுதான் செல்ஃப் கண்ட்ரோல். உன்னை நீயே வசத்துல எல்லாத்தையும் வச்சுக்கிறது அப்படிங்கிறது. உன்னை விட்டு நீ மீறாம இருக்க. அவ பாத்துட்டு இருக்கா எல்லாத்தையும், அவ பார்த்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நமக்கு மேல ஒரு இது இருக்கு, அவ பார்த்துட்டு இருக்காங்கிற எண்ணம் நமக்கு இருந்துட்டே இருக்கணும். அப்ப அவ பார்த்துட்டு இருந்தாலும் அவ எப்படி இருப்பா? உதாசீன ஞானஸ்வரூபமாக இருப்பா. ஞானஸ்வரூபமா இருப்பா. சரி, அவ ஞானஸ்வரூபமா இருக்கா. அது என்ன உதாசீன ஞானஸ்வரூபம் அப்படின்னா, இப்படி எல்லாம் நம்ம பண்ற லீலைய சேஷ்டைய அவ பார்த்துட்டு இருக்காளே, இத பார்த்துட்டு அவ ஞானஸ்வரூபமா இருந்தா கூட அவளுக்கு ஏதாவது நம்ம கிட்ட அட்டாச்மெண்ட் வருமானா கிடையவே கிடையாது. அவ அட்டாச்மெண்டே இல்லாம இத பார்த்துட்டு இருப்போம். அப்பதான் அவ சாட்சியா இருக்க முடியும். அதுதான் சாட்சியாக இருப்பவள், அட்டாச்மெண்டே இல்லாமல் இருக்கக்கூடியவள். அததான் இதையே சொல்ற. அத அடுத்த நாமால என்ன சொல்றார் கூடவே, ஈக்ஷண சிருஷ்டாண்ட கோட்யா. ஈக்ஷண சிருஷ்ட அண்ட கோட்யா அப்படின்னா இச்சா மாத்திரத்தினால் மட்டும், இச்சா சக்தி. அப்ப இச்சா சக்தியின் மாத்திரத்தினால் மட்டும் இந்த பிரம்மாண்ட கோட்டிகளை, அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகின்னு சொல்றோம். இந்த பிரம்மாண்ட கோட்டிகளை சிருஷ்டிப்பவள், இந்த பிரம்மாண்ட கோட்டிகளை சிருஷ்டிப்பவள். அநேக கோட்டி பிரம்மாண்ட ஜனனி அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி, ஜனனத்தை கொடுக்கக்கூடியவள்ங்கிறத லலிதா சகஸ்ரநாமத்துல நாம இத பார்த்திருக்கோம். அடுத்தது 50வது நாமா ஈஸ்வர வல்லபாயை நமஹா. ஈஸ்வர வல்லபா அப்படின்னா ஈஸ்வரரை பதியாக கொண்டவள், ஈஸ்வரரை பதியாக கொண்டவள். அதனால ஈஸ்வர வல்லபா அப்படிங்கிற நாமம் அவளுக்கு. ஈடிதாயை 51வது நாமம் ஈடிதாயை. 51 என்னன்னா ஈடிதா அப்படின்னு பாக்கிறதுக்கு திருண்டு நாமாவா இருக்கு. அதுல எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஆகமங்கள் புராணங்கள் எல்லாமே எல்லாத்தாலும் துதிக்கப்பட்டவள். எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா இவள் துதிக்கப்பட்டிருக்கிறாள்னு காட்டுறது. இததான் ஹரிச்சரண அஷ்டகம்னு ஒண்ணு இருக்கு.
அந்த அஷ்டகத்துல ஒரு ஸ்லோகம் அதை இத எடுத்து சொல்றது. வேதம், ஆகமம், புராணம் எல்லாமே துதிக்கிறது அப்படின்னும் போது அந்த ஸ்லோகம் ஒண்ணு சொல்றது, வேதேஷு தர்ம வச்சனேஷு ததாகமேஷு ராமாயணேபிச்ச புராண கதம்பகேவா சர்வத்திர சர்வ விதினா கதிதஸ்துவமேவ தஸ்மாத் துவமேவ சரணம் மம சங்கபாணே அப்படின்னு இந்த ஹரிச்சரணாஷ்டகத்துல இது அழகா என்ன சொல்றது அப்படின்னா, யாரா இருந்தாலும் அம்பாளா இருந்தாலும் பரபிரம்மங்கிறதுல இருந்து பிரிஞ்சுதானே வந்திருக்கா எல்லாருமே. அதனால யாரா இருந்தாலும் ஹரியா இருந்தாலும் அம்பாளா இருந்தாலும் இங்க நம்ம அம்பாளா எடுத்துக்கிறோம். வேதேஷு வேதமாக வேதத்திலும், தர்ம வச்சனேஷு தர்மத்தினால் சொல்லக்கூடிய தர்மங்களிலும் வார்த்தைகளிலும், ததாகமேஷு ஆகமங்களிலும், ராமாயணேபிச்ச புராண கதம்பகேவா ராமாயணத்தை போன்ற புராணங்களிலும், அப்ப ராமாயணம், மகாபாரதம், இன்னும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாவற்றிலும், சர்வத்திர சர்வ என்னென்னலாம் இருக்கோ அத்தனையிலையும், விதினா கதிஸ்தஸ் என்னென்ன விதிகள்லாம் சொல்லிட்டு இருக்கோ அத்தனையுமே, துவம் ஏவ நீ மட்டுமே, நீ மட்டுமே, தஸ்மாத் துவமேவ சரணம் அதனால் நான் உன்னையே சரணடைகிறேன், மம சங்கபாணே என்னை நீ காப்பாற்றுன்னு சொல்லி முடிக்கிறார். அந்த மாதிரி இன்னும் நீயே சரணம் ஒன்னா நான் புடிச்சுக்கிறேன், அவ்வளவுதான் சரணாகதி. ஹரிச்சரணாஷ்டகம் அப்படின்னு சொல்லி சரணாகதி தத்துவத்துல இதை கொண்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அப்படி வேதத்தாலும் அவேதத்திலும் ஆகமங்களிலும் புராணங்களிலும் எல்லாத்திலையும் இவள் துதிக்கப்படுகிறாள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. 51வது நாமம். 52வது நாமம் ஈஸ்வரார்த்தாங்க ஷரீராயை. ஈஸ்வரார்த்தாங்க ஷரீராயை, ஈஸ்வர அர்த்த அங்க ஷரீராயை அப்படின்னு பிடிக்கிறது. ஈஸ்வரன்னா பரமேஸ்வரன், அர்த்தன்னா பாதி, அங்கம்னா உடல், ஷரீராயை நமகா. அப்ப ஈஸ்வரனின் பாதி சரீரமாக இருப்பவள். அதுல அழகா நம்ம பிரிச்சோம்னா அர்த்தத்தை கொடுக்கிறது. பாரி சரீரம், அது அந்த பாதி சரீரம்னா நம்ம அர்த்தநாரி ஸ்வரூபம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல அது கொடுக்குறா. சச்சிதானந்த ஸ்வரூபம் ஏன்னு அந்த வார்த்தையை கொடுக்குறா அப்படின்னா, ஸ்ரீருத்ரத்துல இத பத்தி சொல்றாருன்னா, ருத்ரனே எல்லா பரதேவதையும், அந்த ருத்ரத்துல இருக்கிற 2 வார்த்தையை படிக்கிறதுக்கு 2 லைனை படிக்கிறதுக்கு இல்ல, அதனால அர்த்தத்தை மட்டும் நான் சொல்றேன். எந்த பரதேவதையும், எந்த பரதேவதையானவள், அதாவது அம்பாளை சொல்றார், உன்னுடைய சரீரத்தில் பாதி சரீரமாக இருக்கிறாளோ அந்த மங்களஸ்வரூபிணி உலகத்திற்கு எல்லாம் எப்படிப்பட்டவள், உன்னுடைய சரீரத்தில் பாதியாக இருக்கக்கூடிய அந்த மங்களஸ்வரூபிணி உலகத்திற்கு எப்படிப்பட்டவள், மருந்து போன்றவள்னு சொல்றா ருத்ரத்துல. அவள் இந்த உலகத்திற்கு மருந்து போன்றவள். உலகத்துக்கு மட்டும் இல்ல, அத கூட இன்னொரு வார்த்தையும் சொல்றா, உலகத்துக்கு மட்டும் அவ மருந்து இல்ல, உனக்குமே அவதான் மருந்து, உனக்குமே அவதான் மருந்தா இருக்கா. அப்படின்னா எந்த ஆரோக்கியத்துக்கு எந்த விதத்திலும் அவளால் கெடுதல் வராது, எல்லாவற்றிற்கும் மருந்து அவகிட்ட இருக்கு, அவளே மருந்து அப்படின்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் மருந்து அவள்கிட்ட இருக்கு. உனக்கு புடிச்சிருக்கிற மனநியோதி, வனவியாதி, அந்த வியாதி, இந்த வியாதி, மேல இருக்கிற உடம்பு வலி கிளி எதாதான் நீ அவகிட்ட போ, அவளே மருந்து அப்படிங்கிறது இந்த நாமம். பாதி சரீரத்தை கொண்டவள், அவளே மருந்து, உனக்கும் அவதான் மருந்து, உலகத்திற்கும் அவதான் மருந்து அப்படின்னு சொல்றார். இதையே காளிதாசனும் ரகுவம்சத்துல சொல்றார். எல்லாரும் இந்த லைனை மட்டும் யாருமே விடவே இல்லை. பல பேர் இதுக்கு எல்லாருமே சொல்லிட்டே வரா. காளிதாசன் சொல்றார், எல்லாருமே சொல்றா, அம்பாள் தான் இந்த உலகத்திற்கு மருந்து, உலகத்திற்கு மட்டும் மருந்தல்ல, ஈஸ்வரனுக்கும் மருந்து அப்படின்னு எல்லாத்திலையும் குறிப்பிடப்படுகிறது. 53வது நாமம் ஈஷாதி தேவதாயை நமக. ஈஷ அதிதேவதாயை நமக அப்படி எடுத்துக்கலாம். ஈசனுக்கும் அதிதேவனாக, பரமேஸ்வரனுக்கும் அதிதேவதையாக இருக்கிறாள். அதிதேவதை அப்படின்னா மேலானவளாக. சங்கரஸ்யாபி சங்கரி. இதுலயும் ஸ்ரீருத்ரத்திலேயே பூரா ஸ்ரீருத்ரம் சிவனை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கு. சிவனை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது கூடவே அம்பாள் அவருக்கு மேல இருக்கா, அவருக்கும் மேலான தேவதையா இருக்கா, அவருக்கே மருந்தா இருக்கா. எது சொல்றது? ஸ்ரீருத்ரமே இதை சொல்லிட்டே வருது. ஒன்னொன்னுத்துக்கும் ஸ்ரீருத்ரத்திலிருந்தும் பிரமாணங்கள் எடுக்க முடியுங்கிறத இது காட்டுறது. 54வது நாமம் ஈஸ்வர பிரேரணகரியை நமக. ஈஸ்வர பிரேரணகரியை, ஈஸ்வரனையும்
இப்ப நமக்கெல்லாம் பிரேரணை பண்றான்னு சொல்லிட்டு சொன்னா ஒரு நாமால நம்ம பார்த்தோம். இது பார்த்தா ஈஸ்வரனுக்கும் எப்படி நமக்கெல்லாம் மருந்து ஈஸ்வரனுக்கும் மருந்துன்னு சொல்லிட்டு சொன்னாலோ அந்த மாதிரி ஈஸ்வரனுக்கும் அவதான் தூண்டுதல் கொடுக்கறா. ஈஸ்வரனுக்கு அவ என்ன தூண்டுதல் கொடுக்க போறா? இப்ப நம்மெல்லாம் வீட்டுல தூண்டுதல் கொடுக்கறோம். வீட்டுல இருக்கிற பொம்மநாட்டி வெளியில ஜென்ஸ் வெளியில போனா அவளை ஏதோ ஒண்ணுத்த சொல்லி ஏதோ இதை பண்ணணும் அதை பண்ணணும் இதை செய்யணும் அதை செய்யணும் இதை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் ஏதோ ஒண்ணு சொல்லி நாம ஊக்குவிச்சுட்டு இருக்கோம். ஆனா இவ என்னத்த பெருசு? அவ ரெண்டு பேருக்கும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற லீலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறா. சிருஷ்டி பண்ணின அப்புறம் நம்மளுடைய சேஷ்டையை பார்த்து அவ சிரிச்சுட்டு இருக்க போறா ரெண்டு பேரும். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு என்ன தூண்டுதல் அவள் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தால் ஜெகத் வியாபாரத்தில் தூண்டுதல் கொடுக்கிறாள் அப்படின்னு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. என்ன பெருசா தூண்டுதல் கொடுத்துருவா பரமேஸ்வரனுக்கு அவன்னு பார்த்தா ஜெகத் வியாபாரம் அப்படின்னா ஜெகத் வியாபாரம் அப்படின்னு ஏன் அப்படி கொண்டு போறா அப்படின்னு பார்த்தா சிருஷ்டிகர்த்தாவே இவள் தான் சிருஷ்டிகர்த்தாவாக இருந்துட்டு அப்ப சிருஷ்டிகர்த்தா யாரா இருக்கா? பிரம்மஸ்வரூபியா இவ இருக்கா. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜெகத் விஷயத்தில் தூண்டுதல் கொடுக்கிறாள் அப்படின்னா இங்க ஏற்கனவே ஒரு நாமா முன்னாடி பார்த்தாச்சு. உடம்புல பாதிய கொடுத்திருக்காரு அவர்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. அப்ப சக்தியும் சிவனும் ஒன்றாகி அதுதான் ஜெகத் விஷயத்தில் பிரேரணையாக இருக்கிறாள் அப்படின்னு பார்த்தா என்ன அர்த்தம்னா சக்தியும் சிவனும் ஒன்றாகி இந்த ஜெகத் விஷயத்தில் ஈடுபடுகிறார்கள். இந்த ஜெகத்தை உற்பத்தி செய்யும் பொழுது இந்த ஜெகத்தின் ஜீவாத்மாக்களை பிறப்பிக்கும் பொழுது அதனை கர்மத்திற்கு ஏற்ற மாதிரி அதை பிறப்பிப்பதிலிருந்து அதற்கு தேவையானவற்றை செய்வது வரை எல்லாவற்றிலும் அவருக்கு துணையாக இருக்கிறாள். அவருடன் கூட இருந்து அவருக்கு தூண்டுதல் செய்கிறாள் அப்படிங்கிறத சௌந்தரிய லகரியில முதல் ஸ்லோகமே என்ன? சிவ சக்தியா யுக்தோ, சிவனும் சக்தியும் ஒன்றாக இருந்து செயல்படுகிறார்கள்ங்கிறத சௌந்தரிய லகரியும் காட்டுறது நமக்கு. 55வது நாமமாக ஈஷ தாண்டவ சாட்சினியை நமக. ஈஷ தாண்டவ, ஈசன் தாண்டவம் ஆடுகிறான் தெரிஞ்சது. இடது பதம் தூக்கி ஆடுபவன் தில்லை நடராஜன், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவனுடைய தாண்டவத்திற்கு சாட்சினியை, அவனுடைய தாண்டவத்திற்கு இவ சாட்சியா இருக்கா. இது என்னடா இது வேடிக்கையா இருக்கே அப்படின்னு பார்த்தா 16 கலைகளும் ஈசனுடைய தாண்டவத்தில் இருக்கிறதா. எல்லா கலைகளுமே அவருடைய தாண்டவத்தில் காட்டப்படுகிறது. அந்த தாண்டவத்தாலேயே காட்ட முடிகிறது அப்படின்னா சித் சபேசனாக அவன் நடனமாடி அதை காட்டுகிறான். அப்படி நடனமாடக்கூடியவன் அந்த நடனத்திற்கு இவ சாட்சியா இருந்து அத்தனையும் கவனிச்சுட்டு அத்தனை கலைகளுக்கும் அவர் செய்கிற அத்தனை கலைகளுக்கும் ஆமாம் ஆமாம் என்று சாட்சியாக இருந்து காண்பிக்கிறாள் அப்படின்னு இத சொல்லப்படுகிறது. ஈஸ்வரோத்சங்க நிலையா, ஈஸ்வர உத்சங்க நிலையா. நிலையானா இருப்பிடம், நிலையம், இருக்கிறாள், இருக்கிறாள் சரி. ஈஸ்வர சரி, ஈஸ்வரன் கிட்ட. உத்சங்க அப்ப எங்க இருக்கா? ஈஸ்வரன் கிட்ட இருக்கா. எங்க இருக்கா? மடியில், ஈஸ்வரனின் மடியில் அமர்ந்திருக்கிறாள், வீற்றிருக்கிறாள், அமர்ந்திருக்கிறாள் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு நம்ம போகலாம். லலிதா சகஸ்ரநாமம் சிவகாமேஸ்வராங்கஸ்தா, சிவா சுவாதீன வல்லபா அப்படிங்கிற சிவகாமேஸ்வராங்கஸ்தா, சிவ காமேஸ்வரனின் அங்கமாக அவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி அதுல நாமாவது இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 57வது நாமா ஈதிபாதா விநாசினி. ஈதிபாதா விலாசினி அப்படின்னா எதிர்பாராம ஏற்படக்கூடிய துன்பங்களை எல்லாம் விநாசினி, நாசம் செய்பவள். ஈதி பாதா விநாசினி. அப்ப எதிர்பாராம நமக்கு துன்பங்கள் வருது அப்படின்னா அதையெல்லாமும் அவள் நாசம் செய்து விடுவாள். அப்ப எதிர்பாராம வருது அப்படின்னா சின்ன சின்னதா ஏதோ பிரச்சனை வந்துட்டுதான் இருக்கும். தினம் நித்தியம் ஏதோ ஒண்ணு, காத்தாலேருந்து ராத்திரிக்குள்ள எதையாவது ஒண்ணு நம்ம ஃபேஸ் பண்ணத்தான் பண்றோம். அத மாதிரி வர சின்ன 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 பிரச்சனைகள் எல்லாத்தையும், ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்றவ அவதான். அதையெல்லாம் நாசம் செய்பவள் தான் என்ன, சால்வ் பண்ணி கொடுக்கிறவளும் அவளே. அப்படின்னா அவதான் அந்த சின்ன சின்ன பிரச்சனையும் கொடுக்கறா, அவதான் அதை சால்வும் பண்றா. அப்படின்னா அவ கொடுக்கற பிரச்சனைய நீ எப்படி ஃபேஸ் பண்றன்னு உனக்கு டெஸ்ட். அங்கதான் நீ புரிஞ்சுக்கணும். நீ என்னமோ அவளை புடிச்சுக்க போற, கொடுக்கறதே நீ தானேடிமா இந்த பிரச்சனைய, இத சால்வ் பண்ண உனக்கு தெரியும். அதனால நீ எப்படி நீ சால்வ் பண்ணியோ பண்ணிக்கோப்போ. நீ கொடுக்கற, நான் என்ன பண்ணணும் நீ அதையும் சொல்லி கொடுத்துரு, நீ சால்வ் பண்ணு.
அப்படின்னு நாம போயிட்டோம்னா அவளுக்கு வேற வழி இல்லை. போ, இவ நம்ம காலை பிடிச்சு விட்டா, நாம தான் இவ கையை பிடிச்ச ஆஷின் போனோம் அப்படிங்கிறத அவ புரிந்து கொள்வாள். அதுக்கேத்த மாதிரி அவ சால்வ் பண்ணி கொடுப்பா அப்படிங்கிற அர்த்தத்தை இது கொடுக்கிறது. 58வது நாமா ஈகா விரகிதாயை. ஈகா விரகிதா அப்படின்னா அடையப்படாதவற்றை அடைய வேண்டும். அப்படின்னா ஒருத்தனுக்கு அடைய வேண்டியது, எனக்கு ஏதாவது அவளுக்கு, அவளை எடுத்துக்கோங்க முதல்ல, அம்பாளை. இவளுக்கு அடைய வேண்டியதுன்னு ஏதாவது இருக்கான்னு அவளுக்கு அவளுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னா அவளே பரிபூர்ணமானவள். அவளே பரிபூர்ணம். அவளுக்கு என்ன, எங்கேயாவது போய் எதையாவது பார்த்த உடனே ஆசைப்பட்டு, இதுக்கு நம்ம கிட்ட இல்லவே இல்லையே, இதை வாங்கிண்டா என்ன, நம்ம இதெல்லாம் நம்ம கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி அவ ஏதாவது ஆசைப்படுவள, அந்த மாதிரி ஆசையெல்லாம் இல்லாதவள். இதை அடைய வேண்டும், அதை அடைய வேண்டும் என்ற ஒரு ஆசையும் இச்சையும் இல்லாதவள் அவள். இது கீதை சொல்றது. நாமே பார்த்தி தாஸ்தி கர்த்தவியம், கடமை உணர்ச்சி தவிர வேற ஒண்ணுமே இல்லை, எது மேலேயும் ஆசை வைக்காத அப்படிங்கறத சொல்றது கீதை. அதனால ஆசைக்கெல்லாம் அப்பாற்பட்டவள், பரிபூர்ணமானவள், தான் அடைய வேண்டியது எதுவும் இல்லை என்று ஆசைகளுக்கு அப்பாற்பட்டவள், அவளே பரிபூர்ணமானவள். பூர்ணமத பூர்ணமிதம் அப்படின்னு ஒரு ஸ்லோகமே இருக்கு. அதுக்கும் அப்படின்னு எல்லாமே எதை திரும்பி பார்த்தாலும் பூர்ணத்துவமாக இருக்கக்கூடியவள், அப்படிப்பட்டவள் அவள். அத ஈகா விரகிதாயை நமக. விரகம்னா தாபம், ஐயோ இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஒரு விரகம். விரகம்னா தாபம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் ஒரு விரகம் அவளுக்கு இருக்கான்னா அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவ, அவளுக்கு போய் ஏதாவது ஆசையா அப்படின்னு சொல்ற அர்த்தத்தை கொடுக்கிறது. ஈஷ சக்தியை நமக. 59வது நாமம் ஈஷ சக்தியை. ஈஸ்வரனுக்கே சக்தியாக இருப்பவள் சொல்லியாச்சா. ஈஸ்வரனுக்கே மருந்தாக இருப்பவள், ஈஸ்வரனுக்கே தூண்டுதலாக இருப்பவள், ஈஸ்வரனுக்கே சக்தியாகவும் இருப்பவள். சக்தி இல்லையே சிவம் இல்லை, ஈஸியா எல்லாருக்கும் தெரிஞ்சது. இந்த வார்த்தை கேட்டு கேட்டு உங்களுக்கெல்லாம் பழகி போன வார்த்தை. அததான் இங்கேயே திருப்பி சொல்றா, ஈஷ சக்தியை. ஈஷ சக்தியானாக்க ஈசனுக்கே சக்தியாக இருப்பவள். இதையும் சிவசக்தியா யுக்தோ. அதே சௌந்தரிய லகரியினுடைய முதல் ஸ்லோகத்தின் முதல் வரி. ஈஷத் ஸ்மிதானனாயை நமகா. ஸ்மிதா, ஸ்மிதம், மந்தஸ்மிதம் அப்படின்னா உங்களுக்கு டக்கு ஞாபகம் வந்துடும், புன்னகை அப்படின்னு தெரியும் இல்லையா. அப்போ புன்முறுவல் பூத்த முகத்தை உடையவள். இதுக்குதான் என்ன சொல்றார், விளக்கம் எப்படி கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தா, லலிதா சகஸ்ரநாமத்துல தரஹாசோ ஜ்வலன் முகி. எங்கேயுமே அம்பாள் கடகடன் வாய் விட்டு சிரித்தாளா அப்படின்னா கிடையாது. கடகட ஹஹா அப்படின்னு ஒரு சிரிப்போ, கடகடன் கேட்ட உடனே கை தட்டிட்டு சிரிக்கிறதோ, இந்த மாதிரி எந்த இடத்துலயாவது அம்பாளை பத்தி டிஸ்கிரைப் பண்ணும் பொழுது கண்ணு காது, கண்ணு கருணை பொழியது அப்படி இப்படி எல்லாத்தையும் சொன்னாலும் மந்தகாச புன்னகை, புன்முறுவல், இப்படித்தான் ஒரு புன்னகையை பத்தி இருக்குமே தவிர எங்கேயுமே அவள் சத்தம் போட்டு சிரித்ததாக வரலாறே இல்லை. அப்ப ஸ்திரீகள் எப்படி சிரிக்க வேண்டும் என்று உணர்த்துவதை போல மந்தகாச புன்னகை, சிரிப்பு, அதாவது புன்முறுவல் பூத்த முகத்தை உடையவள் அப்படிங்கிறத ஈஷித் ஸ்மிதானனாயை அப்படிங்கிற நாமம் சொல்றது. மந்தகாச புன்னகையோடு பிரசன்ன முகத்தோடு. அப்ப மந்தகாச புன்னகை வரும் பொழுதுதான் முகம் பிரசன்னமா இருக்குமா. புன்னகை மந்தகாசமா இருக்கும் பொழுது முகம் பிரசன்னமாக இருக்கும். அஹஹான்லாம் சிரிச்சுட்டாக்க ஒரு மாதிரி முகத்திலேயே பலவிதமான கோஷ்டங்கள்லாம் இருக்கும். சிரிச்சு பார்த்தோம்னா தான் தெரியும். நம்மளே சிரிச்சு கண்ணாடியில பாத்துக்கணும், செல்ஃபி எடுத்துன்னு பாருங்க. இல்ல சிரிச்சு அதுல அப்படி சிரிச்சீங்கன்னா உங்களுக்கு அமைதியோ சாந்தமோ எதுவும் கிடைக்காது. மந்தகாச புன்னகையோடு பார்க்கும் பொழுது அப்ப பிரசன்ன முகத்தோடு இருப்பா, அமைதியோட இருக்கும், சாந்தமா இருக்கும். இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது புன்முறுவல். அதனாலதான் புன்முறுவல் அப்படிங்க, புன்முறுவலோடு கூடிய முகத்தோடு இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லி இந்த 60வது நாமா சொல்லியிருக்கு. இப்படிப்பட்ட நாமாவை நம்ம தெரிஞ்சு கொண்ட இதோட நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல முடிச்சுக்கிறோம். அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஸ்ரீ மாத்ரே நமஹ.